வாழ்க்கை என்ன மறுபடியும் மறுபடியும் லைவா வர வச்சுட்டு இருக்கு. நான் சத்தியமா இவ்வளவு பப்ளிசிட்டி ஹங்கிரியே கிடையாது. 2017ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்குன சுசிலி கிருஷ்ணன் அப்பப்ப தலை காட்டிட்டு தான் இருக்காங்க. சுசித்ரா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் நடிகர்களோட அந்தரங்க போட்டோ வீடியோங்கள் வெளியாகி பெரிய அளவில் பரபரப்பா இருந்துச்சு. இந்த பஞ்சாயத்துல நடிகர் தனுஷ், சிம்பு மற்றும் நடிகையான த்ரிஷா, ஆண்ட்ரியா, கன்ஷிகா மோத்வானி, மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் பெயர் அடிபட்டு இருந்துச்சு. சுசித்ரா முதல்ல அவங்க எனக்கு அக்கௌண்ட் ஹேங் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனசு சரியில்லாம இருந்து என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில சுசித்ராக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் குமாருக்கும் விவாகரத்தும் ஆயிருச்சு. மறுபடி 2024 மே மாதம் இத பத்தி திரும்பியும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது மறுபடியும் சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பை ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக ஆர்ஜே பாலாஜி சம்பந்தப்பட்டமாக ஒரு டாக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. சுசித்ரா ஆர்ஜே பாலாஜி தன்னிடம் தப்பா நடந்ததாகவும் போதைப் பொருள் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வெளிப்படையமாக குற்றம் சாட்டினாங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஏன்னா கார்த்திக் குமார் மனநிலை சரியில்லாது அப்படின்னு சொன்னதுனால இந்த குற்றத்தை யாரும் பெருசா எடுத்துக்கல. இப்படி இருக்கிற கட்டத்துல மே மாதம் 5ஆம் தேதி 2025 சுசித்ரா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா 2 வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. அதுல அவங்களும் அவங்க கார்த்திக் சார் முன்னாள் ஹஸ்பண்டும் பேசின சாட் பத்தி போட்டிருந்தாங்க. லவ் டுடே படத்தை ஹிந்தி ரீமேக் இப்போ பார்த்தேன். அதுல சாட் பேக்கப் மூலமா பழைய சார்ஜ் எல்லாம் ரீமேக் பண்ற போது நானும் அதை பத்தி கத்துக்கிட்டேன் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதே மாதிரி ரீகப் பண்ணிருக்காங்களா அவங்களோட பழைய சார்ட் அதை தான் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, நான் மனநிலை சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற போது அதுக்குள்ள இந்த முன்னாடி இந்த விஷயத்த யார் வீடியோல போட்டது, இது யாரு போட சொன்ன ஐடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட். அதுக்கு கார்த்திக் சொல்லியிருக்காங்க, தனுஷ், ஆர்ஜே பாலாஜி, டிடி மற்றும் அவங்களுடைய டிஆர்பிஎம் டீம் தான் இப்படி பண்ண சொன்னாங்க. அவங்க தான் எங்களை பத்தி எந்த ஒரு விஷயமும் உண்மை இல்லைன்னு சொல்ல வைக்க இப்படி பேச சொன்னாங்க. இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன், நீ வெளியே சொன்னா அது உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு கார்த்திக் குமார் வான் பண்ணவும் செஞ்சிருக்காரு அப்படின்னு சுசித்ரா கமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துட்டு எல்லாரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் நம்ம சுசித்ரா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. சில பேர் இல்ல இப்ப எவ்வளவோ ஏஐ வந்துருச்சு, இதை அப்பவே வெளியிட்டு இருக்கலாமே, இப்ப எல்லாம் வெளியிட்டு இருக்கலாம், இது ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?